ஹலோ வைஸ் வரும் நாசா இப்போ ரீசெண்டாக நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே உறைந்த நீர் ஃப்ரோசன் வாட்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும். மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அவங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். அது மில்கிவே கேலக்சியில் உள்ள ஓரியன் நெபுலால 114426 எனும் புரோட்டோ பிளானட்டரி டிஸ்கை நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் படம் எடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நட்சத்திரத்தை சுற்றி கேஸ் மற்றும் டஸ்ட் போன்றவை டிஸ்க் வடிவத்தில் ஃபார்ம் ஆயிருக்கும். டிஸ்க் வடிவத்தில் ஃபார்ம் ஆயிருக்கிற கேஸ் மற்றும் டஸ்ட் போன்றவை தான் புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க். இந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க்ல கிரகங்கள் உருவாகும், பிளானட்ஸ் உருவாகும். இந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்கை சோலார் சிஸ்டத்தோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம சோலார் சிஸ்டத்தோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம சூரியனை சுற்றி ஒரு புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் இருந்திருக்கு. அந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க்ல தான் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் இந்த 8 கிரகங்கள் புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க்ல உருவானுச்சு. நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் படம் பிடித்த 114426 இந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் நம்ம பூமியிலிருந்து 1300 லைட் இயர்ஸ் அமைஞ்சிருக்கு. லைட் இயர் கிலோமீட்டர் கணக்கு பண்ணா 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டர் கணக்கு பண்ணா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் நம்ம பூமியிலிருந்து 1300 லைட் இயர்ஸ் இந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் நம்ம பூமியிலிருந்து அமைஞ்சிருக்கு. அப்பனா பார்த்துங்க எந்த லைட் இயர்ஸ் இந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடா டிராவல் ஆகும்னா லைட் தான் ஸ்பீடா டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் ஆயிருக்கும். லைட்டோட ஸ்பீட்ல நம்ம டிராவல் பண்ணி போனாவே இந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் அடையிறதுக்கு 1300 லைட் இயர்ஸ் ஆகும். அந்த லைட் இயர்ஸ் இந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் அமைஞ்சிருக்கு. நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்ல உள்ள நியர் இன்ஃப்ராரெட் கேமரா மூலம் நாசா நமது மில்கிவே கேலக்சியில் உள்ள ஓரியன் நெபுலால 114426 என்னும் புரோட்டோ பிளானட்டரி டிஸ்கை படம் எடுத்திருக்காங்க. அதோட டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா மூலம் நாசா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க்ல உறைந்த நீர் ஃப்ரோசன் வாட்டர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் காம்பவுண்டான கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்றவை இந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க்ல இருக்கு அப்படின்னு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலம் இந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க்ல உருவாகிற கிரகங்கள், தண்ணீர் உள்ள கிரகம் மற்றும் கேஸ் டையர் பிளானட்டுகள் இந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க்ல உருவாகலாம் அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் சோலார் சிஸ்டத்துல எப்படி நீர் உருவானுச்சு, கிரகங்கள் உருவாகிறப்ப தண்ணீர் எப்படி உருவானுச்சு போன்றவற்றை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.